ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி டு ஆஸ்திரேலியா லைஃப் சேனலில் ஹார்வெஸ்ட் வீடியோ பார்க்குறோம். இது ஒரு வாரமாட்டு 2 நாளில் நான் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட்டு டே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது வெண்டைக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டே வெண்டைக்காவும் கொஞ்சம் தக்காளியும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வெண்டைக்காய் இங்கே சம்மர் ஆனனால கொஞ்சம் நல்லா அழகாகவே வருது. வெண்டைக்காய் வெயிலுக்கு தான் கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்சம் வெயில் அடிப்பட்டால் தான் அதுலேருந்து கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வரும். குளிருக்கு ரொம்ப வராது வெண்டைக்காய். ஸோ இது நம்ம சீடு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இது ஹைப்ரிட் தான் நினைக்கிறேன். ஸோ நாடை வெண்டைக்காய் எல்லாம் இங்கே கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் ஆஸ்திரேலியாவில். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரோசன் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். வெண்டைக்காவே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம நட்டு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபீலிங் தான். நம்ம என்ன வேலை செஞ்சு காசு வாங்குறத விடையும் நம்ம கார்டன் பண்ணி அதுலேருந்து காயை எடுக்கும்போது அதுலேருந்து காயை நம்ம கையால் பறித்து எடுக்கும்போது அது ஒரு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோடய கார்டன்லேருந்து நான் காய்கறிகளை எல்லாம் பறித்து எடுக்கும்போது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இது தக்காளி நிறைய தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ சீசன் இனி குளிர் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். எல்லா செடிகளும் எல்லா வருஷத்தில் ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. இங்கே கொஞ்சம் சம்மர் டைமில் மட்டும்தான் நல்லா இங்கே ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ சம்மர் ஆனனால நிறைய காய்கள் எல்லாம் வருது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சாம்பார் வச்சோம் நாங்கள் ஃபஸ்ட்டு டே. அதுக்கப்புறம் இது மிளகாய் செடி. இது மிளகாய் செடியில் ரொம்ப ஸ்பைசி இருக்காது. நம்ம பிளான்ட்டு தான் வாங்கி வச்சோம். அப்புறம் இது மாங்காய், சின்னதாக மாங்காய் ட்ரீ பார்த்திங்களா, சின்னதாக இருக்குது. சின்ன மாமரம் தான். அதில் ஆனால் காய் ரொம்ப பெருசாக காய்ச்சிருக்கு. காய் தொங்கிட்டு இருக்கு. அது வெயிட்டுனால அப்படியே வளைஞ்சி நிற்குது. இவ்வளோ ஒரு சின்ன மாமரத்தில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. நான் எங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கிருக்கேன். சில நேரம் ஒட்டு மாங்காயெல்லாம் கடையில் பார்த்துருக்கேன், மாங்காய் காயோடு வச்சுருப்பாங்க. நான் இப்போ நம்ம வீட்டிலே இந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளெல்லாம் இந்தியாவில் தான் இருக்கோம் மாமரம். ஸோ அப்போல்லாம் நம்ம வெளிநாட்டில் இருப்போம். மாங்காய் சாப்பிட்ற அளவுக்கு ஆப்ஷனே கிடைக்காது. இப்போ நம்ம இங்கே நம்ம வீட்டிலே மாமரம் இருக்குது. ஸோ நல்லா ரொம்ப ஹாப்பி. இது ரெண்டாவது நாள் நம்ம இது பீன்ஸு பறிக்க போகிறோம். இது லாங் பீன்ஸு. நாங்கள் ஃபஸ்ட்டு யுஏயில் இருக்கும்போது அங்கே நிறைய கொஞ்சம் லாங் பீன்ஸ் எல்லாம் விளைச்சல் பண்ணுவோம். அப்போது இங்கே கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது இந்த லாங் பீன்ஸு. இதுதான் லாங் பீன்ஸ். நல்லா தான் இருக்குது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இதில் தான் பொரியல் பண்ணணும். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அம்மா இது தான் பொரியல் பண்ணி சோறு கூட வச்சு தருவாங்க. ஸோ அப்போலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இந்த எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் இது ஜஸ்ட்டு எப்படியாவது இந்த செடி நட்டுறது நான். ஸோ யூஏயில் இருக்கும்போது இந்த செடி வச்சுருந்தேன். ஸோ இங்கேருந்து எப்படியாவது விதை கண்டுபிடிச்சி நட்டு வச்சுருந்தேன். அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது காய் வர்றதுக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து வச்சுருந்தேன். ஆனால் ஒரு நாள் பொரியல் பண்ணுற அளவுக்கு வரல. ஸோ இன்றைக்கி இதையும் பறித்தேன்னா அதையும் சேர்த்து ஒரு நாள் பொரியல் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஸோ இப்போ தான் படர்ந்து நல்லா போயிட்டுருக்கு. இது பூவெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு இந்த இதில் பீன்ஸில். ஸோ இந்த சைடு நம்ம சடம்பு வச்சு தான் படர்த்தி விடுறோம். மேலே வேறு பெரிய செடி ஒன்று நிற்கிது. அதிலோடி அப்படியே படர்த்தி விட்டு அப்படி வந்துட்டுருக்கு. ஸோ அது பக்கத்துலேயே வேறு செடிகளும் இருக்குது. முள்ளங்கி இருக்குது, பாகக்காய் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த தடவை லேட் ஆகிடுச்சி நடுறதுக்கு செடி. இனி சீக்கிரமாக குளிர் ஆரம்பிச்சிடும். குளிர் ஆரம்பித்த உடனே செடிகள் எல்லாம் ரொம்ப வர்றதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படியே அப்படியே காஞ்சி போயிடும்னு நினைக்கிறேன் இந்த பனியெல்லாம் விழுந்து. இதுவும் ஒரு மிளகாய் செடி. இதுவும் நம்ம இந்தியன் சில்லி இங்கே கிடைக்கல. நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இது தாய்லாந்து சில்லின்னு நினைக்கிறேன். ஸ்பைசி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம பறிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம். மிளகாய் செடி அங்கங்கேயே நட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுவும் ஒரு மிளகாய் செடி தான். இது மிளகாய் ரொம்ப பெருசாக வருது. நம்ம இந்தியன் சில்லி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக வருது. ஆனால் பஜ்ஜி போடுற மாதிரி இல்லை, ஜஸ்ட் நம்ம கறிக்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. சில்லி கூட நான் ஃபஸ்ட்டு ஃப்ரோசன் தான் வாங்கி வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் இப்போ அதனால தான் நம்ம வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கி வீட்டில் நடணும். சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணுங்கிறனால தான் வந்து இந்த மாதிரி செடிகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகைகளான மோஸ்ட்லி நிறைய செடி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்கேன். ஸோ தக்காளி வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. காய் பறித்து தக்காளி சாம்பார், அப்புறம் தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சாச்சு. இன்னும் நிறைய தக்காளி இருக்குது. இன்றைக்கும் நிறைய தக்காளி கிடச்சிருக்கு. ஸோ இனி வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க இருக்கேன். ஃப்ரீசரில் போட்டோன்னா அதுக்கப்புறம் குளிர்காலத்துக்கும் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம்ல. இனி கொஞ்ச நாள் வச்சுன்னா எல்லாம் இது போயிடும். இங்கே தக்காளியில் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த சன் வந்து ரொம்ப கொஞ்சம் சம்டைம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அந்த சன் ரேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா அந்த காயெல்லாம் உணர்ந்து போகிற மாதிரி இருக்கும். சில நேரம் அந்த தக்காளிலெல்லாம் அப்படி தான் ஒரு சைடு வந்து உணர்ந்தே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் இங்கே உள்ள சன் ரைஸு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தக்காளி பறிச்சாச்சு. இவ்வளோ பறிச்சிருக்கோம். இதை தான் வந்து நம்ம இனி ஃப்ரீசரில் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலாம்ல. அதனால் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு வாரத்தில் 2 நாளாட்டு இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 நாள் உள்ள வீடியோ இது. ஸோ இவ்வளோ தக்காளியை வந்து நம்ம ஃப்ரீசரில் போடுறேன். கழுவி வந்து தண்ணியெல்லாம் வடிய வச்சு பேக் பண்ணிவிட்டு இனி ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறேன். அப்போ வந்து குளிர்காலத்துக்கு அதை ஒவ்வொன்றா எடுத்தால் போதும். எடுத்துட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கடையில் வாங்க தேவையில்லை. ஸோ ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஹார்வெஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச். பாய்.